ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, ஆர்ஆர்பி என்டிபிசி கிராஜுவேட்டோட சிபிடி 2க்கான ஆன்சர் கீ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. 13 அக்டோபர் 2025ல நடந்த இந்த எக்ஸாமோட ஆன்சர் கீ எப்படி டவுன்லோட் பண்றதுங்கிறது தான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம். நீங்க ஆர்ஆர்பி வெப்சைட்ல போயிட்டு லாகின் பண்ணியும் செக் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன்ல நான் டைரக்டான லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த பேஜ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆனதும் பார்த்தீங்கன்னா ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு ஜென் நம்பர் 5 2024 என்டிபிசி கிராஜுவேட் லெவல் இருக்கும். அதுல ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் பாஸ்வேர்டுன்னு கேட்டிருப்பாங்க. இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்க இடத்துல உங்க என்டிபிசி கிராஜுவேட்டோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் என்டர் பண்ணுங்க. இந்த பாஸ்வேர்டு இருக்க இடத்துல உங்களோட டேட் ஆஃப் பர்த் என்டர் பண்ணுங்க. இங்க கொடுத்திருக்க கேப்சாவை என்டர் பண்ணுங்க. என்டர் பண்ணிட்டு இந்த லாகினை கிளிக் பண்ணுங்க. லாகினை கிளிக் பண்ணதும் இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இதுல சிட்டி இன்டிமேஷன் ஸ்லிப்பு, ஹெல்ப் டெஸ்க், அப்ஜெக்ஷன், கேண்டிடேட் ரெஸ்பான்ஸ்ன்னு இருக்கும். இந்த சிட்டி இன்டிமேஷன் ஸ்லிப் டேப்ல பார்த்தீங்கன்னா, நீங்க எந்த ஜோன்ல அப்ளை பண்ணியிருக்கீங்க, உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் என்ன கேட்டகரியில வருவீங்க, ஃபாதர் நேம் என்னங்கக்கூடிய எல்லா டீட்டெயில்ஸும் இதுல வரும். இந்த லாஸ்ட் டேப் பாருங்க, கேண்டிடேட் ரெஸ்பான்ஸ்ன்னு இருக்கும். இந்த லாஸ்ட் டேப வந்து நீங்க கிளிக் பண்ணுங்க. இத கிளிக் பண்ணதும் இந்த மாதிரி உங்களுக்கு ஓப்பன் ஆகும். கேண்டிடேட் ரெஸ்பான்ஸ்க்குள்ள வந்ததும். இதுல டவுன்லோட் யுவர் ரெஸ்பான்ஸ் கீ ஃபார் அசஸ்மென்ட் ஆஃப் ஆர்ஆர்பி, என்டிபிசி, சிபிடி 2ன்னு இருக்கும். அதுல கிளிக் பக்கத்துல ஹியர்ன்னு ஒரு வேர்ட் இருக்கும் பாருங்க. அந்த ஹியர்ங்கிற வேர்ட் வந்து ப்ளூ கலர்ல இருக்கும். இதுதான் அதுக்கான லிங்க். இந்த ஹியரை கிளிக் பண்ணதும் பாத்தீங்கன்னா உங்களோட ஆன்சர் கீ வந்து ஓப்பன் ஆகும். ஸோ ஆன்சர் கீ ஓப்பன் ஆனதும் உங்களோட ஆன்சர் கீயோட யூஆர்எல்ல காப்பி பண்ணிருங்க. காப்பி பண்ணிட்டு இந்த வீடியோக்கு கீழ இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன்ல பார்த்தீங்க அப்படின்னா, ரேங்க் மித்ரா அண்ட் ரேங்க் குருஜியோட வெப்சைட் வந்து குடுத்திருப்பேன். 2ல எந்த லிங்க்லனாலும் போட்டு போட்டு உங்களோட ரா மார்க் வந்து நீங்க கால்குலேட் பண்ணலாம். இந்த ஆன்சர் கீயோட யூஆர்எல்ல காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிட்டு நான் குடுத்திருக்கக்கூடிய ரேங்க் மித்ராவோட வெப்சைட் இல்லன்னா ரேங்க் குருஜியோட வெப்சைட்டுக்கான லிங்க்க வந்து கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதும் பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ஆன்சர் கீ யூஆர்எல்ன்னு இருக்கும். நீங்க காப்பி பண்ண யூஆர்எல்ல இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணுங்க. பேஸ்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல கேட்டகரி சூஸ் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ கேட்டகரி சூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எந்த ஜோனுக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்களோ அது எல்லாமே குடுத்துட்டு, இங்க சப்மிட் வந்து கிளிக் பண்ணுங்க. சப்மிட் கிளிக் பண்ணதும் பார்த்தீங்கன்னா, நீங்க எத்தன கொஸ்டின் அட்டெண்ட் பண்ணியிருக்கீங்க, அதுல எத்தன தப்பு, எத்தன கரெக்ட், ஓவராலா உங்களோட ரா மார்க் என்ன அப்படிங்கிறத அப்படியே கால்குலேட் பண்ணி அந்த வெப்சைட்லயே சொல்லிருவாங்க. ஸோ கரெக்ட்டா அந்த ரா மார்க் என்னங்கிறத நம்ம டீமுக்கு வந்து மெசேஜா அனுப்புங்க. ஓகேவா? நம்ம டீமுக்கு வாட்ஸ்அப் நம்பர்ல மெசேஜ் பண்ணுங்க. அப்பதான் நம்ம வந்து எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் வந்து கால்குலேட் பண்ண முடியும். ஓகே. ரொம்ப சிம்பிளான ஸ்டெப் தான். ஆன்சர் கீ வந்து டவுன்லோட் பண்ண போறீங்க. மேல ஒரு யூஆர்எல் இருக்கும். அந்த யூஆர்எல்ல இங்க பேஸ்ட் பண்ணிட்டு, இங்க கேட்டிருக்க டீட்டெயில்ஸ் எல்லாம் என்டர் பண்ணிட்டு சப்மிட் குடுத்தீங்க அப்படின்னா, மேத்ஸ்ல எத்தன கொஸ்டின் அட்டெண்ட் பண்ணியிருக்கீங்க, அதுல எத்தன கரெக்ட், எத்தன தப்பு, ரீசனிங்ல எத்தன அட்டெண்ட் பண்ணியிருக்கீங்க, ஜெனரல் அவேர்னஸ்ல எத்தன அட்டெண்ட் பண்ணியிருக்கீங்கங்கக்கூடிய எல்லாமே டீட்டெயிலா உங்களுக்கு ஒரு ரிப்போர்ட்டா வந்துரும். அதுக்கு கீழயே நீங்க கரெக்ட்டா எத்தன அட்டெண்ட் பண்ணியிருக்கீங்க, ராங்கா எத்தன அட்டெண்ட் பண்ணியிருக்கீங்க, ஃபைனலா ரா மார்க் என்னங்கிறது முதற்கொண்டு வந்துரும். ஓகேவா? சோ உங்களோட ரா மார்க்க மறக்காம இந்த வீடியோக்கு கீழ கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி நம்ம டீமுக்கு வாட்ஸ்அப்லயும் சென்ட் பண்ணுங்க. சோ உங்களோட ஆன்சர் கீய ஒரு பிடிஎஃப்-ஆவும் நீங்க வந்து சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நீங்க டவுன்லோட் பண்ண இந்த ஆன்சர் கீயோட பிடிஎஃப்ப கரெக்ட்டா அனலைஸ் பண்ணுங்க. கரெக்ட்டா எல்லா கொஸ்டினுக்குமே மார்க் கரெக்ட்டா குடுத்திருக்காங்களா? இப்போ சப்போஸ் ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து சி. நீங்க வந்து சின்னு கரெக்ட்டா போட்டிருப்பீங்க. அவங்க பின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த மாரி டைம்ல என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்ஜெக்ஷன் வந்து ரைஸ் பண்ணலாம். அதனால நீங்க அட்டெண்ட் பண்ண 120 கொஸ்டினையும் கரெக்ட்டா பாருங்க. சப்போஸ் நீங்க கரெக்ட்டா அட்டெண்ட் பண்ணி ஏதாவது ஒரு மிஸ்டேக்ல அவங்க தப்பா போட்டிருந்தாங்க அப்படின்னா, அந்த கொஸ்டினுக்கு வந்து நீங்க என்ன பண்ணலாம்? அப்ஜெக்ஷன் வந்து ரைஸ் பண்ணலாம். அதனால நீங்க உங்களோட ரா மார்க் கால்குலேட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே கரெக்ட்டா செக் பண்ணுங்க. ஓகேவா? சோ இதுல எப்படி குடுத்திருப்பாங்கன்னா, இப்ப இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் சி. ஓகேவா? சோ சி நீங்க வந்து சூஸ் பண்ணியிருக்க ஆப்ஷன் வந்து என்னங்கிறத இங்க குடுத்திருப்பாங்க. இப்ப 3 கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து சி. இந்த ஸ்டூடண்ட் வந்து டி சூஸ் பண்ணியிருக்காங்க. அப்ப இந்த கொஸ்டின் வந்து ராங். சப்போஸ் இதோட ஆன்சர் வந்து டி-ஆ இருக்கலாம். ரயில்வே டிபார்ட்மெண்ட் வந்து சின்னு சொல்லியிருக்கலாம். அந்த பட்சத்துல நீங்க என்ன பண்ணலாம்னா, அப்ஜெக்ஷன் வந்து ரைஸ் பண்ணலாம். அதனால 120 கொஸ்டினையும் கரெக்ட்டா அனலைஸ் பண்ணுங்க. ஓகேவா? 120 கொஸ்டினையும் கரெக்ட்டா குடுத்திருக்காங்களா அப்படிங்கிறத பாருங்க. 1 ஆர் 2 கொஸ்டின்ஸ்ல மேபி நீங்க கரெக்ட்டா எழுதியிருந்து அவங்க தப்பு போட்டிருந்தாங்க அப்படின்னா, 1 மார்க் 2 மார்க் எக்ஸ்ட்ரா வரும்போது, ஒரு கொஸ்டின்ங்கும்போது உங்களுக்கு 1.3 மார்க் கிடைக்கும். அப்போ 1.3ங்கும்போது உங்களோட ரேங்க் வந்து இன்னும் கொஞ்சம் முன்னாடி போகும். அதனால கரெக்ட்டா எல்லா கொஸ்டினுக்குமே மார்க் கரெக்ட்டா குடுத்திருக்காங்களாங்கிறத செக் பண்ணுங்க. அடுத்த வீடியோல அப்ஜெக்ஷன் எப்படி ரைஸ் பண்றதுங்கிறத நான் சொல்றேன்.
ஸோ உங்களோட ரா மார்க் கால்குலேட் பண்ணிட்டு இந்த நம்பருக்கு மறக்காம வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க. உங்களோட ரா மார்க் என்ன வருதுங்கிறத நீங்க வந்து மெசேஜ் பண்ணுங்க. அடுத்த வீடியோல அப்ஜெக்ஷன் எப்படி ரைஸ் பண்றது, எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் என்னங்கிறத நாம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். முடிஞ்ச அளவுக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இப்பதான் ரயில்வே சைட்ல இருந்து சிபிடி 2க்கான ஆன்சர் கீ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி அக்டோபர் 21, 28ல பாத்தீங்கன்னா அடுத்த என்டிபிசிக்கான நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ண போறாங்க. ஒவ்வொரு எக்ஸாமும் வச்சுட்டு அதுக்கான ரிசல்ட்டும் அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா வந்த நோட்டிபிகேஷனுக்கான எக்ஸாமும் வச்சிட்டு இருக்காங்க. இனி வரக்கூடிய எக்ஸாமுக்கான கேலண்டரும் வந்து ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்த நோட்டிபிகேஷனுக்கான டேட்டும் வந்து நமக்கு சொல்லிட்டாங்க. உங்க சைட்ல இருந்து ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணல அப்படின்னா அடுத்தடுத்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றவங்க ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகேவா? அதே மாதிரி ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல தீபாவளிக்கான ஆஃபர் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். எல்லா கோர்சஸ்க்குமே ஆஃபர் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். இன்னைக்கு நீங்க ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்றீங்க அப்படின்னா 1899 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி டெஸ்ட் பேட்ச் அண்ட் கரண்ட் அஃபேர்ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 599 பே பண்ண வேண்டாம். 399 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த ஆஃபர் வந்து 18/10/2025 நாளைக்கு நைட்டு 12 ஓட க்ளோஸ் ஆகிரும். ஓகேவா? அதே மாதிரி நாளையில இருந்து என்டிபிசி 2025க்கான செலக்ஷன் பேட்ச் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். இனிதான் மேம் நான் ரயில்வே எக்ஸாம் படிக்க போறேங்கிற ஸ்டூடெண்ட் நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இருக்கக்கூடிய ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிட்டு உங்களோட ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ரா மார்க் கால்குலேட் பண்ண ஸ்டூடெண்ட் மறக்காம இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க. திருப்பியும் நாம வந்து நெக்ஸ்ட் கிளாஸ்ல மீட் பண்ணலாம். அதே மாதிரி கோர்ஸ் ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட்டும் இந்த நம்பருக்கு மறக்காம வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க. நீங்க ஆல் இன் ஒன் கோர்ஸ் ஜாயின் பண்றீங்க அப்படின்னா இந்த இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் ஆல் இன் ஒன்னு மெசேஜ் பண்ணுங்க. டெஸ்ட் பேட்ச் அப்படின்னா இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் டெஸ்ட்னு மெசேஜ் பண்ணுங்க. நீங்க மெசேஜ் பண்ணதும் டீம்ல இருந்து கான்டாக்ட் பண்ணிட்டு ஜிபே நம்பர் இல்ல அக்கவுண்ட் நம்பர் கொடுப்பாங்க. அதுக்கு கோர்ஸோட ஃபீஸ் பே பண்ணிட்டு பேமெண்ட்டோட ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணீங்கன்னா பேக் எண்ட்ல இருந்து உங்களுக்கு கிளாஸுக்கான அக்சஸ் வந்து கொடுத்துருவாங்க. ஓகே. திருப்பியும் நாம வந்து நெக்ஸ்ட் கிளாஸ்ல மீட் பண்ணலாம். தேங்க் யூ.